பிடிக்கலன்னு பிரிஞ்சு போயிடலாம். அப்புறம் தேவைப்பட்டா 70-80 வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம். அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு. எந்த திருக்குறளை மலம்னு சொன்னாரோ 1949 அதே மலத்தை ருசித்தார் ஐயா ஈவேரா. ஏன் ருசிக்கிறாரு? நல்லா மூத்த சந்தில கூட்டு போய் வச்சு மிதின்னு மிதிச்சாங்க. மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார். அதுக்கு அவர் சொல்றாருங்க, நான் தொல்காப்பியருடைய இல்ல பரிமேலழகருடைய உரையை படிச்சேன், அதனால எனக்கு புரியல. அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. பொய்யிலையும் பொய், இது பெரும் பொய். பரிமேலழகர் உரையை படிச்சா அந்த உட்காந்துக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும், பச்சை பிள்ளைக்கு கூட புரியும். அடி வாங்கினதுதான் உண்மை. உடனே மாத்தி பேசிவிட்டாரு. அப்போ ரெண்டுத்துல ஒண்ணு உண்மை. ஒண்ணு, நீ திருக்குறளை கண்மூடித்தனமா எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா உண்மையிலே உனக்கு பரிமேலழகர் உரையை படிச்சு உனக்கு புரியலன்னா பாவா டம்மிங்க இருந்தாரு. அவரை போய் பெரியாருங்கிறீங்களே, டம்மியாரு.